அது இல்லையாரு உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதுலலாம் வருது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி. அது உண்மையா பொய்யா? பண்ணல சார். மனோஜ் சார், ஒரு கொஸ்டின். 8 வருஷம் அந்த கதையை நீங்கள் பல நிறுவனங்களில் இருந்திருக்கீங்க. 8 வருஷம் கழிச்சு இந்த ப்ரொடியூசரை டைரக்டருக்கு ரெஃபர் பண்ண காரணம்? ஒன்றும் இல்லைங்க. இது வந்து இந்த 8 வருஷம் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி, இதை தூக்கி வச்சுருங்க. ஓகே, நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்களோட உங்கள் லைஃப்பில் சேர்ந்து ட்ராவல் ஆகும். கரெக்டாக? ஓகே, இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன், இது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக? நான் இந்த படத்துடைய பவுண்ட் ஸ்கிரிப்டை முன்னாடியே படித்தேன். ஓகே, நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னென்னா, நான் வந்து கதை கேட்டால் ஏனோ தானோன்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன். ஓகே, ஒரு கதை எனக்கு எடுபடலைன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையாக சொல்ல எனக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த கதை என்னுடைய மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு. இது எப்போ இது வந்து படமாக எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது என் மைண்டில் பதிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு புது கம்பெனியில் இது பண்ணுறேன். என்னுடைய ப்ரொடியூசர் என்ன கேட்பாரு, ஓகே சரி ரைட்டு, நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து கேட்ட கதைகளில் இது பண்ணதில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அதில் எனக்கு ஞாபகம் வந்த கதைகளில் இது ஒன்று. இன்னொன்று அதுக்கு வந்து இன்னொரு ஒரு 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 இதுவும் இருக்குது. இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் யாரும் கதை படம் எடுத்துட போகிறது கிடையாது. ஓகே, அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும். ஓகே, அவர் இன்னொரு 4 பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து என்டாஸ் பண்ணது தான். அது என்கிட்ட முதல்ல வந்துச்சு. அதை வந்து ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு கடமை. அது இந்த கதை என்கிட்ட வந்துச்சு, நான் அனுப்பி விட்டேன். அவ்வளோ சார். மனோஜ் சார், உங்களுக்கு தான். இங்கே சார், பிடிஜியோட முதல் படம் இது. இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன் சார் இந்த தாமதம்? ஏன்னா பிடிஜி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸ் பெரிய இஷ்யூ கிடையாது. எனக்கு கிளியரா புரியல, சொல்லுங்க. இல்லை சார், பிடிஜியோட முதல் படம் இதுதான் ப்ராக்டிக்கலா. அப்புறம் தான் 2வது படம் தான் டிமாண்டி காலனி வந்தது. அது ரிலீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஏன்னுட்டு அதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். டிமாண்டி காலனி 2 வந்து ஓகே முன்கூட்டியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம். அது வேற ஒருத்தங்க ஆரம்பிச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த படம். அந்த படத்தை நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணோம். ஓகே, அதுவும் ஹாஃப்வே த்ரூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணோம். அதனால இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்டர் பண்ணோம். அதனால இதோடைய டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் கரெக்ட் தான். ஓகே, நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு